இப்போ நான் உங்ககிட்ட நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் சார். அதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சார் இன்னும் வர காலங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்பலாம் இது வரைக்கும் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லுங்க. ஆனால் நான் அதை நம்புறேன்ல. ஸோ இப்போ நீங்கள் சொல்றீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்து நடக்க போகிறது எப்படி சொன்னா எப்படி நம்புறீங்கன்னு. இப்போ நான் இப்போ இவ்வளோ நேரம் நம்பிட்டு இருந்தது இதுக்கு சார். எனக்கு அது புரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் என்ன ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஈக்விட்டி மட்டும்தான் அப்படிங்கிற மித்து நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே தெர் ஆர் ப்ராடக்ட்ஸ் கால்ட் மல்டி அசெட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், கோல்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுனா இதுதான் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்க கூடாது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்கணும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டெட் இருக்கணும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி இருக்கணும். ஓகே. பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ இப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கமிங் டு ஈக்விட்டி. எப்படி ஈக்விட்டி மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா, இப்போ இந்தியா ஆஸ் அன் எக்கானமி, ஓகே, உங்களுக்கு இந்தியா ஆஸ் அன் எக்கானமி நம்பிக்கை இருக்கா?